ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப்லைன் பேட்ச் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆஃப்லைன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நேரடியாக அகாடமியில் வந்து படிக்கக்கூடிய பேட்ச் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம். அதான் நான் ஆஃப்லைன் பேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பேட்ச் கேட்டிருந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜூன் ஃபஸ்ட்டுக்குள்ளே அதுக்கு உண்டான ஸ்டடி பிளானை வந்து கொடுத்துருவேன். ஜூன் ஃபஸ்ட் வீக் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆன்லைனுக்கு உண்டான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நேரடியாக வந்து படிக்க விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு சில டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆஃப்லைன் பேட்ச்ன்றது நம்ம இதை எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வாரம் ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே, சண்டே அண்டு கவர்மெண்ட் ஹாலிடேயில் இந்த கிளாஸஸ் ஆனதை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, அது ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே, சண்டே கம்பல்சரி கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு வீக் டேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வருது. இப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி பக்ரீத் கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேயில் நம்ம வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸஸ் ஓகேங்களா இது வரைக்கும் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா அப் டு குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும். ஓகே, டிசம்பர் 20க்கு குரூப் 4 சொல்லியிருக்காங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே இந்த கிளாஸ் ஆனது, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 month வந்து டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இது குரூப் 4க்கு மட்டும்தானா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 எக்ஸாமுக்கும் கைடன்ஸ்ன்றது நம்ம எக்ஸ்ட்ராவே இதில் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஓகே. இந்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 30/5/2026, அதாவது நாளை கழித்து அடுத்த நாள். ஓகே, வர சனிக்கிழமை வந்து பார்த்தோன்னா இந்த கிளாஸ் ஆனால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வரணும் விருப்பப்படுறவங்க காலைல வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மணிக்குள்ளே வந்துடுங்க. காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு வந்துடுங்க. ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அது 10 minutes இருக்கும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும். அதை அட்மிஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா கிளாஸ் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே, சண்டே வந்து கிளாஸ் ஆனது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ்க்கான டைமிங் அப்படின்னும்போது காலையில் 9 to ஈவினிங் 5 வரைக்கும். காலையில் 9 மணிக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் 5 மணி வரைக்கும், 5 to 5:30 வரைக்கும். 5:30க்குள்ளே முடிச்சிடும். மேக்ஸிமம் 5 மணிக்கே முடிச்சிடும். சில நேரங்களில் ஏதாவது எக்ஸ்ட்ரா டாபிக் கொடுக்கும் அப்படின்னா 5:30 வரைக்கும் வந்து கிளாஸ் நடக்கும். மொத்தமாக ஒரு 4 செஷன் இருக்கும். மார்னிங் 2 செஷன், ஈவினிங் 2 செஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு 4 பீரியட்ஸை நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஓகே சார், இப்போ நீங்கள் நேரடி வகுப்புன்னு சொல்லிட்டீங்க. இந்த கிளாஸஸ் ஆனது எங்கே கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, செய்யார். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேவா? நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா நார்த்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கீழே திருவண்ணாமலை. ஓகேவா? ஸோ இந்த திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு தாலுக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் தாலுக்கா. இந்த தாலுக்காவில் தான் நம்ம அகாடமியானது ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். இது வந்து அடுத்த பேட்ச். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்குண்டான லொக்கேஷன், நம்ம அகாடமியோட லொக்கேஷனாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சரௌண்டிங்கில் கிட்டவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த பேட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தோன்னா, சப்போஸ் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதான் நான் இந்த டைம் வரப்போகிறேன், ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதனா தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா கூட வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். இந்த நம்பர் 2 நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஓகேவா? ஸோ நம்ம வந்து 1 year பேட்சும் போட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ 1 year 2 year அப்படின்னாலுமே இல்லை 6 month அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ன்றது நார்மல். ஏன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸஸை கொண்டு போகிறோம். ஓகேவா? அதே கிளாஸ் தான் வருன்றதுனால 10,000. ஓகே, அந்த 10,000மே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஓகே 4,000 ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணும்போது 4,000 இனிஷியல் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 6,000 வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலாம். 2,000 அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் இந்த 6,000 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இனிஷியலாக எடுத்த உடனே வந்து நீங்கள் 10,000 கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டார்டிங் நீங்கள் அட்மிஷன் போடும்போது 4,000 வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் 2,000 என்ன பண்ணலாம், ரிமைன் இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் 6,000 வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வர விருப்பப்படுறவங்க ஒரு ஃபோட்டோவும் பேமெண்ட்டும் ஒரு 4 நோட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 5 ஸ்டாஃப்ஸ் எடுப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நான் தான் டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ராம் சாரும், எக்கனாமிக்
அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய் சாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு மொத்தமாக ஒரு 8 கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டியூரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 வீக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் எதுவுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதுவும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 மார்க்கு 100 கொஷின், அப்புறம் 150, அதுக்கப்புறம் 200 அப்படின்ற மாதிரி எக்ஸாமுக்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட் 1 மந்த்து கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷனை தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டெஸ்ட்டு கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவோம் எக்ஸாமுக்குள்ளே. ஒரு 25 to 30 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளாஸஸுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அது எல்லாமே நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லுவேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்தா வரவங்க நம்ம அகாடமிக்கு பக்கத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலை சொல்லலாம். திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா பக்கம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம செய்யாற சரௌண்டிங் அப்படின்னும்போது ஆரணி. ஸோ ஆரணிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பஸ் இருக்குது நம்ம ஊருக்கு வரத்துக்கு. அது எடுத்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி. ஸோ வந்தவாசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் தான். ஓகே, ஒரு 18 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆரணி வந்து ஒரு 34 கிலோமீட்டர். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஆற்காடு. ஸோ ஆற்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வரும்னு வச்சுக்கலாமே. ஆற்காடு. வேலூர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பஸ் இருக்குது. ஒரு 60 கிலோமீட்டர் இருந்தாலுமே 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேலூர்ந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ திருவண்ணாமலையை கம்பேர் பண்ணும்போது வேலூரே கிட்ட தான் இருக்கும். சரியா? திருவண்ணாமலைக்கு நம்ம டேரெக்ட் பஸ் இருக்குது, வேலூருக்கும் டேரெக்ட் பஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சி, சேத்பட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டூடெண்ட் வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? இந்த நான் சொன்ன இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து நான் அந்த ஊர் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றதை பார்த்துக்கோங்க. இது நான் சொல்லக்கூடிய எல்லா ஊருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஏன்னா நம்ம ஈவினிங் ஒரு 5:30க்குலாம் விட்டுரும் அப்படின்னும்போது மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அப்படின்னும்போது எல்லா ஊருக்குமே உங்களுக்கு வந்து பஸ் ஆனது கரெக்டான டைமுக்கே வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் அடுத்தது. காஞ்சிபுரம் ஒரு 30 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்து நம்ம போயிடலாம். சரிங்களா? ஸோ காஞ்சிபுரம் இருக்குது, அதுக்கப்புறம் உத்திரமேரூர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்தவாசி, சேத்பட்டு, ஓகே. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னும்போது ஒரு 6 மந்த் டியூரேஷனில் நம்ம வந்து பார்த்தோன்னா குரூப் 4க்கு உண்டான ஃபுல் சிலபஸும் நான் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ A to Z கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட எல்லாமே நாம் நோட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? கொடுக்குற நோட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக படித்தா போதும். சார் அவுட் சோர்ஸ் கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 200 கொஷினுக்கு உண்டான சிலபஸ் இங்கெல்லாம் கவர் ஆகிருக்கும். அது எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட் பண்ண நீ எழுதுகிற மாதிரி இருக்கும். சில டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்ஸாக கொடுத்துரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரு சில டாபிக் பிரித்து எழுதுலாம் வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சியெல்லாம் நடத்திட்டு அந்த பிரித்து எழுதலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துரும் அப்படின்னா அதே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியலுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுறாமல் இருக்காது, நாங்களே ஃபுல்லாக பிரிண்ட் போட்டு தராமல் இருக்காது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவிஸ் மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை வந்து நம்ம கொடுப்போம். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? ஏன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச் வைக்காமல், அதாவது வீக் டேஸ் கிளாஸ் வைக்காமல், சார் ரெகுலர் பேட்ச் போகலாம்ல, டெய்லியுமே கிளாஸ் வைக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து சில பேர் வந்து கேட்பீங்க. வீக்கெண்ட் அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 நாள் கொடுத்த நோட்ஸை படிக்கிறதுக்கு இந்த 5 days கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 5 நாளுமே கிளாஸ் வச்சு உங்களுக்கு வந்து போர் அடிக்க விரும்பலை. ஸோ 5 நாளைக்கு உண்டான படிக்கக்கூடிய நோட்ஸை இந்த 2 நாளில் கொடுத்துரும். ஓகே, அந்த 2 நாள் கொடுக்குற நோட்ஸை மட்டும் நீங்கள் அடுத்த 5 days படிச்சு வந்தால் போதும். இந்த வாரம் என்ன நடத்துமோ அதுலேருந்து கொஷின்ஸ் அடுத்த வாரம் இருக்கும் கொஷின் பேப்பரில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் மட்டும் பேசிக் இன்ஃபர்மேஷன், பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் வந்து ரன் ஆகி போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி இங்கே தங்கி படிக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா சுத்தமாக கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யார் ஒரு தாலுக்கா இருந்தாலுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டின்றது கிடையாது. ஓகேவா? இங்கே வந்து யாருமே தங்கியும் படிக்கலை. அதனால் நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா தங்கி படிக்கிறது இது வந்து ஒரு உகந்த இடமான இருக்காது. ஓகேவா? அப்படியே நீங்கள் விருப்பப்பட்டாலுமே நீங்களே வந்து இங்கே ப்ரைவேட்டாக நீங்களே வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நாம் வந்து இங்கே சொல்லி வந்து விட முடிய அளவுக்கு இங்கே எதுவும் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. நீங்களாக தேடி பார்த்து கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2 ஸ்டூடெண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஜாயின் பண்ணுறதுல இல்லை அட்மிஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து ஆன்லைன் பேட்ச்ன்றது இன்னும் 2 days வந்து அதுக்கு நான் அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருவேன். ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம பேட்ச் ஆனது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஆஃப்லைனில் நேரடியாக வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான ஒரு அப்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு முக்கிய தகவல் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது நான் உங்கள் அருள். தேங்க்யூ.